பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். இந்த தேவனை நோக்கி நம்முடைய தேவைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே கூப்பிடும்போது அவர் நம்முடைய காரியங்களை நமக்காக செய்து தருகிறவர் மட்டுமல்ல, செய்து முடிக்கிறவரும் கூட. எந்த ஒரு காரியத்தையும் அவர் நமக்காக செய்து முடிக்கப் போகிறவர் ஆனதால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்பரே, இன்றைக்கும் உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள் எது? உங்களை பாரப்படுத்துகிற சூழ்நிலைகள் எது? மலை போன்ற பெரிய தேவைகள் உங்களுக்கு முன்பதாக உங்களை நெருக்கி நிற்கிறதோ, பெரிய மதில்களை போன்ற எதிர்மறையான சூழ்நிலைகளோ, இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நான் யாரை அணுக முடியும் என்கிற கேள்விகளோடு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றுவார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சூரியனை நடுவானிலே தரித்து நிற்க செய்து யோசுவாவுக்கு ஜெயத்தை தந்தவர் அவர் அல்லவா? எரிகோவின் மதில்களை தகர்த்தவர் அவர் அல்லவா? சட்டங்களை மாற்றி தம்முடைய ஜனங்களை காப்பாற்றினவர் அவர் அல்லவா? இந்த நாளிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர் அந்த உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடலாமா? ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தங்களுடைய தேவைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே, பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்தருளுவீராக. யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர்களுக்கு தடையாய் காணப்படுகிறதான சகல தடைகளையும் மாற்றி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலைகளிலே உம்முடைய பிள்ளைகள் பயந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.